நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பஜாஜ் அலையன்ஸ் நம்ம கம்பெனி இப்போ இந்த 26-27க்கான இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, இதில் டாப்அப் எடுத்திருக்காங்க, கம்பெனி இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கம்பெனியினுடைய இந்த பஜாஜ் இன்சூரன்ஸில் நம்ம கிளைம் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எப்படி ஆப்பில் அப்லோட் பண்ணுறதுன்னு, அதையும் எப்படி அனுப்பணும், அதை பற்றி எப்படி ஃபில்அப் பண்ணி அனுப்பணுன்றது நான் சொல்கிறேன். எப்படிலாம் இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலான்றதை நீங்கள் அதை வச்சு ஒரு கைட்லைன்ஸாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த வீடியோ போடலாம் போகிறோம், பார்ப்போமா? வீடியோ பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறோம், பார்ப்போமா? இது தாங்க பஜாஜ் அலையன்ஸினுடைய ஃபார்ம், கிளைம் ஃபார்ம், குரூப் இன்சூரன்ஸ். நம்ம குரூப் இன்சூரன்ஸ் ஃபார்மில் இப்படி இருக்குங்க. இந்த ஃபார்மில் நம்ம பாலிசி நம்பருக்கு இப்படி இருக்கும். இந்த நம்பர் போடணும், இந்த நம்பர் தான் போடணும். நம்ம பாலிசி, நம்ம கம்பெனியில் இருக்கிற பாலிசி நம்பர் இது 235 முடியுது தான் கம்பெனி பாலிசி. 234 முடிஞ்சதுன்னா அது நம்ம டாப்அப் பாலிசி. இதை போடணும். அப்புறம் கம்பெனி பேரை போடணும். இந்த இடத்துல கம்பெனி நேம் இருக்குங்களா, அங்கே கம்பெனி நேம் போடணும். இங்கே உங்கள் பிஆர் நம்பர் எழுதணும், இங்கே உங்கள் பேர் எழுதணும், இது பேர் அடிக்கணும். இங்கே அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் ஃபுல்லாக எழுதி மொத்தம் ஃபில்அப் பண்ணணும். சென்னை போடணும். இங்கே ஃபோன் நம்பருங்க, இந்த ஃபோன் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர் எழுதணும். தமிழ்நாடு. இங்கே நீங்கள் என்னென்னா உங்கள் இமெயில் ஐடி என்ன இருக்கோ அதை போடணுங்க. போட்டுட்டு இங்கே பின் நம்பர், இந்த நம்பர் எழுதணும், கோட் நம்பர் எழுதணுங்க. ஒரு நம்பர்லாம் உங்கள் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கோட் நம்பர் எழுதணும், பின்கோட் நம்பரு. இதை முடிச்சிட்ட பிறகு இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, ப்ரீவியஸாக இன்சூரன்ஸ் எடுத்துவீங்களான்னு இல்லைன்னு அடிச்சிடணும். இதை அடிச்சிட்டிங்களா, டிக் அடிச்சிடணும். அடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பர்சன்ஸ் இருக்கும். யாருனால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம் அவங்க பேர் இங்கே அடிக்கணுங்க. இங்கே அடிச்சுட்டு அவங்க கார்டு நம்பர் எழுதணும். கார்டு நம்பர், பேஷண்ட் அவங்க கார்டு நம்பர் இது ஜிஎம்னு குரூப் மெடிக்கல் இது, இந்த நம்பர் போடணும். கீழே இருக்கும், அதில் அதை போடணும். அதை போட்டுட்டு மேலாக ஃபீமேலாக டிக் பண்ணிக்கணும் சார். டிக் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த்து, இந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே எழுதணும். நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து போடணும் சார். போட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல அவங்க டேட் ஆஃப் பர்த் போடணும், மந்த்து போடணும். டேட் ஆஃப் பர்த்து நம்ம போடணும்ல, மந்த்து போடணும். அப்போ இயர் போடணும். இப்படி போடணுங்க. போட்டுட்டு ஆக்குபென்சி, இது சர்வீஸாக எம்ப்ளாயான்னு கேட்டிருக்காங்க. ரிட்டையர்டுன்னா ரிட்டையர்டு. இப்போ ரிட்டையர்டு டிக் பண்ணிக்கணும். நம்ம டிக் பண்ணிவிட்டு கீழே அதே அட்ரஸ் தான் இருக்கணுமோ, ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கே மெடிக்கல் செக்கப் பண்ண போகிறேன், மெடிக்கல் செக்கப் அது அப்படின்னா அப்படி போட்டுக்கணும், மெடிக்கல் செக்கப்னு. இல்லை வேறு எதுனா இன்னும் ஒரு இது பண்ணிக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறீங்கனாக்கா ரூம் சிங்கிள் ஆக்குபென்சியா டபுள் ஆக்குபென்சியான்னு எழுதிக்கணுங்க. அப்போ டேட் ஆஃப் அட்மிஷன் என்ன தேதி போடணும், டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், அட்மிஷன் தேதி, டைம் இதெல்லாம் போடணும், டிஸ்சார்ஜ் டைம் இதெல்லாம் போடணும் சார். எதுக்காக இது பண்ணாங்க அது டாக்டரு அப்படின்னு. இப்போ இங்கே ஒரு டாக்டர் பேர் போட்டிருக்கேன் நான், ஒரு டாக்டர் பேர் நீங்கள் ஏதோ டாக்டர் பேர் இங்கே அடிக்கணும். அடிச்சுட்டு கீழே எதுக்காக டயக்னோஸ் பண்ணாங்க அதை இங்கே எழுதணும். டயக்னோஸ் பண்ணதை எழுதிட்டு மெடிக்கலில் ஏதாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதை பற்றி இது எழுதணும். அது தேவையில்லை, நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான். இதை முடிச்சுட்டு இது கீழே வந்தீங்கன்னாக்கா இது ப்ரீ ஏல பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்குது. என்ன அதே மாதிரி மெடிக்கல் ஹெல்த் செக்கப்னு ஒன்று இருப்பாங்க. ஹெல்த் செக்கப்னு வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்குது. என்ன நம்ம ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்போ பண்ணோன்னா, இப்போ நீங்கள் அட்மிஷன் பண்ணிவிட்டு பண்ண போகிறீங்க, இப்போ அட்மிஷன் ஆக போகிறீங்க, அதுக்கு முன்னே ஒரு டெஸ்ட்லாம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் யூஸ் பண்ணிக்கணும், இந்த இது யூஸ் பண்ணிக்கணும். இல்லைங்களா? அதே மாதிரி போஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த பிறகு இந்த இது யூஸ் பண்ணிக்கணும் சார். இந்த நம்பரில் போட்டு இங்கே ஃபில்அப் பண்ண என்ன அமௌண்ட்டோ அதை ஃபில்அப் பண்ணணும் சார். இந்த இடத்துல இந்த அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணணும். இப்போ நீங்கள் அமௌண்ட்டு ஃபில்அப் பண்ணால் இங்கே இதில் இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும் சார் இந்த அமௌண்ட்டை. இங்கே இப்போ ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் மட்டும் இல்லை, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அமௌண்ட்டை இங்கே ஃபில்அப் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த இடத்துல அது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபில்அப் பண்ணிக்கணும் சார்.
அதே மாதிரி இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் செக்கப் பண்ணிக்கணுன்னாக்கா அப்போ வந்து இந்த இடத்துல இந்த இது நேராக வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் அமௌண்ட் எவ்வளோ அந்த அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணணும் இங்கே என்ன. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் எத்தனை தேதி மாட்டுறீங்களோ அது, போஸ்ட் ஹாஸ்பிட்டல் பீரியட் ஆஃப் தேதி எத்தனை நாள் அங்கே அதை பற்றிலாம் கேட்பாங்க. அது தேவையில்லை உங்களுக்கு, இதை மட்டும் போடுங்க. ஆம்புலன்ஸ் சார்ஜ் போடுங்க என்ன இருந்ததுன்னா, இஃப் இட் இஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை போடலாம் சார். ஓகேங்களா. இதுக்கப்புறமா என்னன்னா நம்ம மேலே கீழே வந்தீங்கன்னாக்கா இதில் வந்து அவங்க ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் டெய்லி கேஷ் இதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுனா போடுங்க. இதில் வந்து கிளைம் பண்ணணுன்னா இந்த கிளைம் வந்து எது கிளைம் பண்ணுவீங்க இதெல்லாம் தான் டிக் பண்ணணும். எதெல்லாம் கொடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கணும் சார். இசிஜி இதெல்லாம் டிக் பண்ணணும், கொடுத்துட்டு டிக் பண்ணணும். தேவையானதெல்லாம் கொடுக்கணும். கேன்சல் பேங்க் செக்கு இதெல்லாம் கேட்பாங்க. இதில் கேட்டுருக்கிறதெல்லாம் கொடுக்கணும் சார். நீங்கள் ஒரிஜினல் ஹாஸ்பிட்டலைசேஷன் மெயின் பில்லு, ஒரிஜினல் ஹாஸ்பிட்டலைசேஷன் டிஸ்சார்ஜ் சம்மரி இது மஸ்ட்டு, டாக்டராக ஒரிஜினல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனு, வேறு என்ன இது எம்ஆர்ஐ ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டு, இசிஜினுடைய ரிப்போர்ட்டு இதெல்லாம் வைக்கணும் சார். கீழே வந்து இந்த பில்லினுடைய நம்பரு, தேதி, யார் கொடுத்தாங்க அந்த தேதி, யார் கொடுத்தாங்க அந்த பில்லு, மொத்தமாக அமௌண்ட் என்னவோ ஹாஸ்பிட்டலைசேஷன் அமௌண்ட், அது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு. இந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் வரும்போது இங்கே வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை பில்லு வச்சிங்க, அதே மாதிரி இங்கேயும் பில்லு வச்சிங்க அப்படின்னு நீங்கள் இது எழுதலாம் சார். இந்த இடத்துல எழுதலாம். இந்த பில்லெல்லாம் எழுதிட்டு இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. நீங்கள் தான் எல்லாத்தையும் அமௌண்ட் எழுதணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறீங்கனாக்கா இந்த ஃபார்மை வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அந்த நாமினேட்டர் ஹாஸ்பிட்டல் எடுத்து போனீங்கன்னாக்கா அந்த ஃபார்மை கொடுத்து உங்களோட கார்டு எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க சார். அவங்க ஃபில்அப் பண்ணி இன்சூரன்ஸ் அனுப்பிச்சு அங்கேருந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அவங்க வாங்கி உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா. இல்லை நீங்கள் வந்து ஒரு நான் நாமினேட்டர் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து இந்த ஃபார்மை நீங்கள் தான் எல்லா பேமெண்ட்டும் கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த பில்லெல்லாம் மொத்தம் வாங்கி வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆனது இந்த இதெல்லாம் ஃபில்அப் பண்ணணும் சார். ஃபில்அப் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, யார் பேரில் பேங்க் அக்கௌண்ட்னு அவங்க பேர், இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர், இந்த அக்கௌண்ட் நம்பர் இங்கே எழுதணும். பேங்க் என்ன பேங்க்ன்றது இந்த இடத்துல எழுதணும் சார். இது இங்கே வந்து உங்களுடைய எந்த அட்ரஸ், பேங்க் அட்ரஸ்ஸு கொடுக்குறீங்களா. இது முடிச்சிட்ட பிறகு எம்ஐசி நம்பர் இருக்கும், எம்ஐசிஆர் நம்பர் அதை அடிக்கணும். எஃப்ஐசிஆர் நம்பர் கம்பெனி அடிக்கணும், அந்த பேங்க் இதை அடிக்கணும். உங்கள் பேன் நம்பர் அடிக்கணும். இங்கே எழுதிட்டு இதை விட்டுடுங்க, இது தேவையில்லை. இதை முடிச்சிட்டிங்கன்னா ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் சைன் பண்ணிக்கணும். சைன் பண்ணி இது வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷனு, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இது கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் நாமினேட்டட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அங்கே டிஸ்சார்ஜ் சம்மர்லாம் வாடுறீங்க இல்லையா, இதுக்கப்புறமா ஒரு ஃபார்ம் வரும் பாருங்க, பார்ட் பின்னு இருக்கும். இதான் இந்த பார்ட் பின்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பார்ட் பி இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியாது, ஒன்லி அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஃபில்அப் பண்ணுவாங்க. எந்த நான் நாமினேட்டட் ஹாஸ்பிட்டலுங்களா அங்கே போய் இந்த பில்லை இதை கொடுத்தீங்கன்னா, இந்த ஃபார்மை கொடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து பாருங்க கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபில் டு பி ஹாஸ்பிட்டலில் ஃபில் பண்ணணும் கொடுத்துருப்பாங்க, டு பி ஃபில்டு இன் பை ஹாஸ்பிட்டல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை அவங்க பண்ணுவாங்க. இதை பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த உள்ளவங்க பேர் எல்லாம் அவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க. ஃபில்அப் பண்ணி கடைசியாக என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. எழுதிட்டு இதில் என்னென்ன கிளைமுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தே எடுத்துக்கணும். அதெல்லாம் வாங்கிக்கணும் அவங்ககிட்ட. வாங்கிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பேர் அடித்து சீல் குத்தி கொடுக்கணும். அவங்க இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே அவங்க பேர் எழுதி சீல் வச்சுட்டு டாக்டருடைய சைன் இருக்கும். இங்கே டேட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே டேட்டு, இங்கே டேட்டு, பிளேஸு இங்கே போட்டுடுவாங்க. இந்த இடத்துல பிளேஸ் போட்டு கொடுத்துருவாங்க. இது நீங்கள் தனியாக வாங்கி கொடுக்கணும். இதுதான் இந்த ஃபார்மு. இதே ஃபார்மை வந்து நீங்கள் ஓபிடியும் போடலாம் இந்த ஃபார்மை, அப்புறம் மெடிக்கல் செக்கப்புக்கு போடலாம், அட்மிஷனுக்கும் போடலாம் சார். ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன்றது நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு முன்னே போகிற எக்ஸ்பென்ஸை தனியாக போட்டு பில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த பிறகு ஆகிற செலவுக்கு போஸ்ட் ஹாஸ்பிட்டலில் பில்லு போட்டு எடுத்துக்கலாம் சார். உங்களுக்கு வந்து 40,000 ரூபா வரைக்கும் வந்து ஓபிடியில் கிளைம் உண்டு. அந்த ஓபிடி ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு இப்போ சொல்ல போகிறேன். அடுத்தது வந்து ஓபிடி ஃபார்ம். இதான் ஓபிடி ஃபார்ம்.
ஓபிடியில் அதே மாதிரி தான் உங்கள் பேர் இங்கே அடிக்கணும். உங்கள் பேர் அடிச்சிடணும் சார் ஓபிடி ஃபார்மில். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஓபிடி ஃபார்மில் பாலிசி நம்பர் மாதிரி சொன்னீங்கன்னா அந்த நம்பரு, அப்புறம் உங்கள் அட்ரஸ் இங்கே அடிக்கணும், அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரு இங்கே அடிக்கணும், மொபைல் நம்பர் அடிக்கணும், இங்கே மெயில் ஐடி அடிக்கணும், இங்கே மெயில் ஐடி அடிச்சிடணும். அடிச்சுட்டு இங்கே வந்து யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்க பேர் கிளைம் மேடு இஸ் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிளைம் மேடு யார் பேரில் கொடுக்க போகிறோமோ அவங்க என்ன இவங்க யார் பண்ணணும், அவங்க பண்ண போகிறவங்க யார் பண்ணுறாங்களோ அவங்க பேர். இப்போ நீங்கள் தான் பண்ணீங்க உங்கள் பேர் போட்டுக்கணும் என்ன. அப்புறம் இந்த பக்கம் வந்து கன்சல்டேஷன் யார்கிட்ட பண்ணீங்கன்னா அது டேட் ஆஃப் கன்சல்டேஷனு. இதை வந்து எதை பற்றி டயக்னோஸ் பண்ணாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸு, எவ்வளோ அமௌண்ட்டு இதை பண்ணிவிடுவீங்க. கீழே வந்தோடனே உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு யார் பேருக்கு அதை கொடுக்கணும். இந்தாண்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் பேர், அப்புறம் பிரான்ச்சு நம்பரு, அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்தாண்ட வந்து எம்ஐசிஆர் கோடு இதை கொடுக்கணும். அக்கௌண்ட் டைப் வந்து இது இங்கே அடிக்கணும், இது அடிச்சிடணும். பேன் நம்பர் அடிக்கணும், இங்கே பேன் நம்பர் அடிக்கணும். இது அடிச்சுட்டு கீழே வந்து பில் நம்பரு, இங்கே பில்லோட தேதி, பில் டேட்டு, நம்பரு, தேதி, இஷ்யூடு பை யார் அது போடணும், இஷ்யூடு பை யாருன்னு அது போடணும். இங்கே வந்து அமௌண்ட் எழுதணும் சார். இங்கே அமௌண்ட் என்னன்னு வச்சிங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமௌண்ட் எழுதணும், அவ்வளோதான். இதை ஃபில்அப் பண்ணி இதில் வந்து நீங்கள் எதெல்லாம் கொடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் டிக் அடிக்கணுங்க. இதெல்லாம் டிக் அடிக்கணும் சார். இது இல்லை இது எல்லாத்தையும் எதை கொடுக்கணும் மொத்தம் டிக் அடித்து கொடுத்துடணும், அவ்வளோதான். இங்கே தேதி கையெழுத்து போடணும். இதுதான் இந்த தேதியும் இங்கே ப்ளேஸ் போட்டு கையெழுத்துங்க போட்டு இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும், இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இதை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி வந்து இன்சூரன்ஸு அந்த பஜாஜ் அலையன்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்பில் போய்ட்டு அப்லோட் பண்ணணும் என்ன. இப்போ அந்த ஆப்பில் எப்படி அப்லோட் பண்ணணும்னு ஒரு இது சொல்லியிருக்கேன், அதையும் பார்த்துக்குங்க, இதையும் பார்த்துக்குங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.